அரிய வகை பறவைகளின் புகலிடமாக திகழும் கோடியக்கரையை பறவைகளின் சரணாலயமாக அறிவிக்க வேண்டுமென எதிர்பார்ப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்கரை இயற்கை எழில் மிகுந்த பகுதியாகும். கோடியக்கரை கடற்கரையை ஒட்டி வனவிலங்குகள் சரணாலயமும் அதன் அருகே சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவில் சேரும் ஈரமும் நிறைந்த சதுப்பு நிலப்பகுதி அமைந்துள்ளது. சதுப்பு நிலப்பகுதியில் ஆங்காங்கே நீர்நிலைகளும் உள்ளன. மண் திட்டுகளில் சிறியதும் பெரியதுமான மரங்கள் இயற்கையாகவே அமைந்துள்ளன. தண்ணீர் பரப்பிலும் மரங்கள் நிறைந்துள்ளன. கோடியக்கரைக்கு இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான பூநாரைகள் வந்துள்ளன. இங்கு வெளிநாட்டு பறவைகள் முகாமிடுவது பல ஆண்டுகளாகவே நடைபெற்று வருகிறது. எனவே கோடியக்கரையை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டுமென இந்த ஊர் மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் ரஷ்யா, ஈரான், ஈராக், இலங்கை, சைபீரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு வகையான பறவைகள் கோடியக்கரையை நோக்கி வருகின்றன. சீசன் காலகட்டத்தில் கோடியக்கரையில் 290 வகையான பறவைகள் இங்கு வருவதாக கணக்கெடுப்புகள் கூறுகின்றன. சமீபத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக கோடியக்கரை சதுப்பு நிலப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி பறவைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்கிறது. இதன் காரணமாக பறவைகள் உலா வருவதற்கு ஏற்ற சூழல் இங்கு நிலவுகிறது. இதை பயன்படுத்தி கொள்ள ரஷ்யா, ஈரான், சைபீரியா, பாகிஸ்தான், இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து பூநாரை, கரண்டி மூக்கன், நாரை, ஆலா, பட்டாணி உள்ளான், கொசு உள்ளான், கடற்காகம் உள்ளிட்ட பறவைகள் கோடியக்கரைக்கு இந்த ஆண்டு வருகை தந்துள்ளன. இது குறித்து இந்த ஊரைச் சேர்ந்த சங்கர் கூறுகையில், பறவைகள் சரணாலயம் உள்ளது. பறவைகள் சரணாலயத்தில் எண்ணற்ற கோடிக்கணக்கான பறவைகள் வெளிநாடுகளிலிருந்து ஏகப்பட்ட பறவைகள் வந்து இங்கு தங்கி குஞ்சு பொரித்து அது சீசன் காலத்தை முடித்து செல்வதற்கு ஏதுவாக உள்ள இடமாக உள்ளது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு வந்து தங்கியிருந்து தன்னுடைய இனப்பெருக்கத்தை அதிகரித்து செல்வதற்கு வாய்ப்பாக உள்ளது. இங்கிருந்து சுற்றி பார்ப்பதற்கு வனத்துறையினர் தற்பொழுது ஒரு டவர் அமைத்துள்ளார்கள். அதில் ஏறி பார்ப்பவர்கள் பயனாளர் மூலமாக பார்க்கலாம். கோடியக்கரை பகுதியில் உள்ள இரட்டை தீவு, கோவை தீவு, நெடுந்தொழிவு உள்ளிட்ட பகுதிகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் பறவைகளை கண்டுகளிக்கலாம் என கூறினார். பறவைகளின் புகலிடமாக கருதப்படும் கோடியக்கரையை அரசு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டுமென இங்கு சுற்றுலா வளர்ச்சிக்காக தங்குமிடம், உணவு விடுதி, பறவைகளை பார்ப்பதற்கு கோபுரங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும்.
பறவைகளின் அழகை கடலில் இருந்து கண்டு களிப்பதற்கு ஏதுவாக படகு சவாரியும் செய்து தர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.